Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. நாம இந்த வேதத்தை போதிக்கிறவங்க என்ன தப்பு பண்றாங்க, நாம என்ன தப்பு பண்றோம் நமக்கு தெரியணும். ஆமே, வாசிப்போமே. அந்த 13ஆம் வசனத்துல என்ன எழுதுறார்? தெளிவா நீங்க அறிந்து கொள்ளுங்க. நம்ம இந்த தப்பை மறுபடி செய்ய விடாதபடி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அத 23வது அதிகாரம் மத்தேயு 13 எழுதுறாரு, மாயக்காரராகிய வேதபாரகரே. வேதத்தை போதிக்கிறவங்களுக்கு சொல்றார், மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நான் ஐயோன்ற வார்த்தையை விட்டுட்டேன். நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்றதை அங்க நான் சேர்த்துக்கிறேன். மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்தை பூட்டி போடுகிறீர்கள். ஊழியக்காரங்க எதை பூட்டுறாங்களாம்? எதை பூட்டுறோம்? பரலோகத்தை. யார் சொன்னா? பவுல சொல்றாரு, இயேசு வாயினாலே சொல்றார். மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு வாயினால வேதத்தை போதிக்கிற போதகர்களை பார்த்து சொல்றார், வேதபாரகரே, நீங்கள் பரலோகத்தை என்ன செய்கிறீங்க? பூட்டி போடுகிறீர்கள். திருப்பி சொல்றாரு, நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை. எந்த ஊழியக்காரங்களுக்கு இப்ப எங்க போகணும்னு ஆசை இல்லை? பரலோகம் போகிற ஆசை ஊழியக்காரருக்கு யாருக்குமே இல்லையா? இது உங்களையும் இன்னைக்கு இருக்கிற எல்லா பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்களை பத்தி நம்மளெல்லாம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு? வேதபாரகருக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. ஏன்னா நீங்களும் வேதத்தை தான் போதிக்கிறீங்கப்பா. உங்களுடைய குணம் என்ன தெரியுமா? நீங்க பரலோகத்தை பூட்டி போடுறீங்க. நீங்களும் பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறது இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. அட பாவி, நம்ம பண்ற தப்பு என்ன? நம்ம பண்ற தப்பு என்ன? 3 தப்பு பண்றோம். என்ன தப்பு பண்றோம்? பரலோகத்துக்கு நானும் போக மாட்டேன், அவனை நானும் போக மாட்டேன், நீயும் போகாத. அதனால நான் என்ன பண்ணிருந்தேன்? பூட்டி போட்டுருந்தேன். முதல்ல பரலோகத்தை பூட்டி போடுறான். ரெண்டாவது பரலோகத்துக்கு போக மாட்டேன்னு வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான். மூணாவது இங்க யாரும் போகாதீங்கன்றான். அதனால சொல்றார், பரலோகத்தில் பிரவேசிக்கிறவர்களையும் அவர்கள் என்ன செய்கிறது இல்லை, பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. ஆமே. இப்ப நம்ம யாரும் பரலோகத்துக்கு போமா? நீங்க கொஞ்சம் மனசுல கை வச்சு பாருங்க, பரலோகத்துக்கு போவீங்களா? பரலோகத்தை பூட்டி போட்டுருக்கீங்களா, திறந்து வச்சிருக்கீங்களா? பெந்தேகோஸ்தே பாஸ்டர்களுக்கு பேசுறேன். ஆர்சி பத்தி நமக்கு தேவையில்லை, அது அவர் கையில வச்சிருக்கிறார். ஏன்னா அது தேவன் கையில வச்சிருக்கிறார். சிஎஸ்சி சர்ச் யார் கையில வச்சிருக்கிறா? தேவன் கையில வச்சிருக்கிறார். பெந்தேகோஸ்தே ஊழியத்தை மாத்திரம் நம்ம கையில எடுத்துட்டோம். தேவன் கையிலையும் விடுறதில்லை, கர்த்தருடைய வசனத்தின் கையில நமக்கு தோன்றதெல்லாம் செய்யறதுக்கு பெந்தேகோஸ்தேக்காரங்க எல்லாம் நம்ம ஊழியத்தை கையில எடுத்ததுனால நம்ம இப்ப பரலோகத்துக்கே நேரா போய் அது வாசல்ல நின்று பூட்டியாச்சு. அவனை நானும் போக மாட்டேன், நீயும். இந்த பரலோகத்தை பூட்டுற வேலை நம்ம ஆளுதான் செய்யறான். வேதத்தை போதிக்கிறவங்க தான் பரலோகத்தை பூட்டி போடுறாங்க. எப்படி பூட்டுறாங்கன்றது அடுத்தது நான் சொல்றேன். ஆமே. இந்த யூடியூப்ல பிரசங்கத்தை கேட்டுட்டு நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்த்தா பரலோகத்தை பூட்டி போடுறத அவங்க அடையாளமா காட்டுறாங்க. பரலோகத்தை பெந்தேகோஸ்தே ஊழியங்கள் பரலோகத்தை பூட்டி போடுறத விசுவாசிங்க அடையாளமா காட்டுறாங்க. பாஸ்டர், எங்க பாஸ்டர் பரலோகத்தை பூட்டி போட்டார் பாஸ்டர், அவரும் போக மாட்டார், எங்களையும் போக விட மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் நியமித்தவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, விசுவாசித்து போகிறவங்களையும் போக விட மாட்டீங்க, நீங்களும் போக மாட்டீங்க. எல்லாத்துக்கும் சேர்ந்து பரலோகத்தை நினைச்சாச்சு. நம்ம பண்ற பெரிய தவறு. நீங்க நினைக்கிறீங்க நான் சின்ன சின்ன தப்பு பண்றேன்னு நினைக்கிறீங்க. இல்லங்க, நீங்க பரலோகம் வரைக்கும் போய் தப்பு பண்ணிட்டு வர்றீங்க. அதை மறந்துடாதீங்க. பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ் எங்க வரைக்கும்? பரலோக வாசல் வரைக்கும் போய் அந்த கதவை என்ன செய்யணுமா? பூட்டி போட்டு வரோம். சரி, பரலோகத்துக்கு போய் பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்ங்க பரலோகத்தினுடைய கதவை பூட்டி போடுறாங்க. எப்படி பூட்டி போடுறாங்க அப்படின்னு கேட்டா ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய விஷயங்கள் அதுல உங்களுக்கு அடக்கமா இருக்கும். இன்னைக்கு நம்ம பரலோகம் போதும்னு சொல்லி யாரும் நினைச்சிருது இல்ல, பிரசங்கிக்கிறது இல்ல. சபை போதும். உங்களுக்கு யார் போதும்? சபை போதும்.
ஆமென். ஒரு விசுவாசி போன் பண்றாங்க, பாஸ்டர் எங்களுடைய சபையில இத்தனை ஆண்டு 25 27 ஆண்டு இருந்தோம், ரொம்ப சகிச்சு இருந்துட்டோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இடையில குறுக்க நின்னு 5 ஹஸ்பண்ட் பேசுறார், 5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டிட்ட சொன்னேன், இந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிருவோம், இங்க இருந்தா பரலோகம் போக முடியாதுன்னு சொன்னேன். அவ சொன்னா, எப்ப சகிச்சேன் கொஞ்ச நாள் சகிப்பேன்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு. இப்ப 25 வருஷம் ஆச்சு இந்த சர்ச்சில் இருந்து. இப்ப அவங்களும் போக மாட்டாங்க போல இருக்கு, எங்களையும் போக விட மாட்டாங்க போல இருக்கு. இப்ப சர்ச்சை விட்டு வெளியே வரலாம்னு நினைச்சிட்டோம் பாஸ்டர், என்ன பண்றது? தோத்திரம். அல்லேலூயா. ஒரு கேள்வி. 2வது கேள்வி கேட்கிறாங்க, நாங்க இந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்தா எந்த சர்ச்சுக்கு போறது? அது எங்களுக்கு ஒரு பிரச்சனை. என்ன யார்ட்டையும் கேட்க முடியல, உங்ககிட்ட கேட்டா கொஞ்சம் நல்ல பதில் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இந்த சர்ச்சை விட்டு வெளியே வர போற அந்த பாஸ்டர் சொல்ற அந்த பாஸ்டர் மேல, அந்த ஊழியத்தின் மேல அவங்க சொல்ற தவறுகள்லாம் நிறைய சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க இந்த சர்ச்சை விட்டு வெளியே போறோம், ரைட். 2வது கேட்கறாங்க, இந்த சர்ச்சை விட்டா வேற எந்த சர்ச்சுக்கு போறது? நான் சொன்னேன், நல்ல பொருளை வாங்கணும்னு பிரயாசப்படுறது போல வசனத்தின்படி வாழ்ந்து வசனத்தை போதிக்கிற சர்ச்சை எங்க இருக்குன்னு பாருங்க. வசனத்தினா மத்தேயு 5:19 அப்படிதான் சொல்றார், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ அவன் பரலோகத்துல பெரியவனா இருப்பான். அதனால வசனத்தை கை கொண்டு போதிக்கிற சபை எங்க இருக்குன்னு பார்த்து, அது சின்ன சபையா இருந்தாலும் பெரிய சபையா இருந்தாலும், அது வெளிப்படையான சபையா இருந்தாலும், அது மறைவான சபையா இருந்தாலும் சரி, வேதவசனத்தை போதித்து கை கொள்ற ஊழியக்காரங்க நடத்துற சபைக்கு போங்க. அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. இப்ப நம்ம சொன்னப்ப அவங்ககிட்ட சொன்ன, அவங்க பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நாங்க இவ்வளவு லட்சம் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறோம், ஊழியக்காரங்க சரி. நான் சொன்ன, ஊழியக்காரங்களை தப்பு சொல்லாதீங்க. நீங்க பைத்தியமா ஏமாந்து இத்தனை லட்சம் கொடுத்திருக்கிறீங்க, நீங்க பைத்தியமா ஏமாந்ததுக்கு அவரையே நீங்க தப்பு சொல்றீங்க? ஆமா அதுவும் சரிதான், நாங்க தான் ஏமாந்து இருக்கிறோம் அப்படின்னாங்க. ரைட். விசுவாசிங்க இப்ப ஏமாளிங்க தான், விசுவாசிங்க ஏமாளிங்க தான். ஒரே சர்ச், ஒரு சர்ச்சுக்கு ப்ரோக்ராமுக்கு போயிருந்தேன், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம். அங்க போனோடனே அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்க என் கூட இன்னைக்கு ஒரு சில வீட்டுக்கு வரணும். ரைட், வரேன். ஜெபம் பண்ணணும். ரைட். அடுத்தது என்ன பண்ணும்? எல்லா வீட்லயும் சாப்பிடணும். எத்தனை வீட்டுல சாப்பிடுறது? 7 வீட்லயும் சாப்பிடணும் பாஸ்டர். ஐயோ நமக்கு அதெல்லாம் முடியாதையா, ஒரு வீட்டுல சாப்பிடுறதுன்னா சந்தோஷம், 7 வீட்லயும் சாப்பிடணுமே. இல்ல நான் அப்படிதான் எங்க விசுவாசிட்ட பழகிட்டேன், அதனால 7 வீட்டுக்கும் போவேன், 7 வீட்லயும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். எப்பா என்னால முடியாது பாஸ்டர், ஒரு வீட்டுல சாப்பிடுவேன், ஒண்ணு முத வீட்டுல சாப்பிடுவேன், இல்ல கடைசி வீட்டுல சாப்பிடுவேன், 7 வீட்லயும் சாப்பிட முடியாது. என்ன ஐயோ நீங்க அப்படிலாம் ஜோதிடாதீங்கன்னு சொல்லி கூட்டு போய் அவர் 7 வீட்லயும் சாப்பிட்டார். அந்த பாஸ் எத்தனை வீட்லயும், அவர் யூடியூப்ல கேட்பாரு நினைக்கிறேன், அந்த பாஸ் எத்தனை வீட்டுல சாப்பிட்டாரு? நான் ஒரு வீட்டுல சாப்பிடுறப்பா, 7 வீட்டுல ஜெபம் பண்றேன். 7 வீட்டுல ஒரு பாஸ்டருக்கு ஒரு நாள் காலையில டிபன் கொடுக்கறாங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஏமாளி விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்காங்க? எங்க பாஸ்டர் ஒரு வீட்டுல சாப்பிடுவாருன்னு 7 பேரும் சேர்ந்துக்கிறாங்க, 7 பேர் வீட்லயும் சாப்பிடுறாருன்னு தெரியும். ஒரு வீட்டுக்கு தெரியாம ஒரு வீட்டுல சாப்பிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. 7 பேரும் சர்ச்சில் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுல கிறிஸ்துமஸ்க்கு சாப்பிட்டாரு. 7 பேரு சொல்றாங்க, 7 பேரும் எங்க வீட்டுல பாஸ்டர் சாப்பிடுறாருன்னு சொல்றாங்கன்னா, இதை தெரிஞ்சும் வழக்கமா இதையே கொடுக்கறாங்க. அப்படின்னா இவங்க விசுவாசி லிஸ்ட்ல இவங்க இல்லவே இல்ல. இவங்களை விசுவாசி லிஸ்ட்ல இந்த பாஸ்டர் அவங்க என்ன செய்யல. இவங்க 2 பேருக்குமே பரலோகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? பூட்டப்பட்டிருக்கு. 7 வீட்டுல சாப்பாடு கொடுக்கிறவங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது, 7 வீட்டுல சாப்பிடுற பாஸ்டரும் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்ல கவனிங்க, பரலோகத்தை பூட்டி போடுறதுன்னா பாஸ்டர் போதும், எங்க போயிடலாம் பரலோகம். பாஸ்டரே பரலோகத்துக்கு போக மாட்டானா, அப்புறம் எப்படி நீங்க போறது? நான் சொல்லலைங்க, இதெல்லாம் பாஸ் இஸ்ரேல் ஜெயக்குமார் பேசல, வேதம் சொல்லுது. அவன் வேதத்தை போதிக்கிறவன் தான் பரலோகத்தையே பூட்டி போடுறான்றாரு. ஐசு பரலோகத்தை பூட்டுறதுக்கு அவன் அவ்வளவு பிரயாசப்படுறானா, அதுக்கு அவன் என்ன சாவி? ஜனங்கிட்ட சொல்றான், உங்களுக்கு சபை போதும். யார் போதும்? சபை போதும். 2வது சொல்லுவான், உங்களுக்கு ஊழியம் போதும். 3வது சொல்லுவான், உங்களுக்கு ஆராதனை போதும். எது போதும்? ஆராதனை போதும். 4வது சொல்லுவான், நீங்க ஆத்மாதாயம் பண்ணினா போதும். அல்லேலூயா. என்ன போதும்? சபை போதும், ஊழியம் போதும், ஆராதனை போதும், ஊழியக்காரன் போதும். 5வது சொல்றானா, ஆத்மாதாயம் பண்ணா போதும்.
ஆறாவது ஒண்ணு சொல்லுவான், நீங்க எப்ப பார்த்தாலும் ஜெபம் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். எங்க போயிருவீங்க? ஜெபம் பண்றவன் பரலோகத்துக்கு போக மாட்டான், ஆத்மாதாயம் பண்றவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். இது திருட்டு பயில், அவனுக்கு ஆள் வேணுமா, அதுக்கு ஆத்மாதாயம் பண்ணு. நீ போய் பிடிய ஆத்மாதாயம் பிடிக்கிற பாசிங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்ல, நான் பொய்யா கேட்கல. நான் ஆத்மாதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்ற பாசி எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயா, வாரத்துக்கு ஒரு நாள் ஒருத்தனை பிடிச்சிட்டு வா, வாரத்துக்கு ஒரு நாள் பிடிச்சிட்டு வா, சபைக்கு 52. நீ என்னையா பண்ணிட்டு இருக்கிற? தசம்பா வாங்குற, காணிக்க வாங்குற, கணத்தை வாங்குற, மகிமைய வாங்குற, எல்லாம் உனக்கு முடி சூட்டப்படுது. ஆனா ஆத்மா மாத்திரம் எவனை கொண்டு வரணுமா? நீ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னையும் சேர்த்தான் கேட்கிறேன். பாஸ்டர்ஸ்களாகிய நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீங்க நம்ம பண்ற தவறை சிந்திச்சு பாருங்க. வர்ற வண்டியும் சபை போதும், ஊழியம் போதும், ஊழியக்காரன் போதும், ஆத்மாதாயம் போதும், ஜெப ஜீவிதம் போதும், சபை கட்டுப்பாடு போதும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படியே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு, எதுக்கு எடுத்தாலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு, அது போதும். ஏதும் பரலோகம் கொண்டு போகாது. பரலோகத்தை பூட்டி போட்டா யாரு பரலோகத்துக்கு போவா? எந்த சபையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, எந்த ஊழியக்காரனும் பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டான், எந்த ஆராதனையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அதெல்லாம் மனதில் வச்சு ஊழியம் செய்யுங்க. ஒரு விசுவாசிகளுக்கு பரலோகத்துக்கு போகணுன்ற ஒரு சிந்தையை உருவாக்குங்க. அவன் நம்ம எல்லாமே எந்த சிந்தையை உருவாக்குறோம் சொல்றான்? கர்த்தரை கனம் பண்ணணும், ஊழியக்காரனை கனம் பண்ணணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், தசமாம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும். இந்த சிந்தையை தான் உருவாக்குறோமே தவிர, நீங்க குடும்பமா பரலோகத்துக்கு போகணுன்ற சிந்தையை உருவாக்குற பாஸ்டர்ஸ்ங்க இப்ப இருக்காங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? ஐயா, அப்படி இருந்தா நீங்க தவறு பண்ண மாட்டீங்க. அப்படி இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தவறு பண்ண மாட்டீங்க, பரலோகத்தை போட்டி போட மாட்டீங்க. நீங்க அப்படி இல்லையே. என்ன கனம் பண்ணலன்னா நீ செத்த. யார யார கல்யாண வீட்டுல கல்யாண அட்டையில என் பேரை போடலன்னா நீ செத்த. என்னையா இது? வீடு பிரதேச நீ என்கிட்ட கேட்காம ஒரு டேட் வச்சுட்ட, என்கிட்ட கேட்காம நீயே கார்டு அடிச்சு என் பேரை போடல, அந்த வீட்டுல நீ சாபம் ஆயிருவ. என்னையா இது? என்ன ஒரு லாடு லபக்கு மாதிரி பேசுறாங்க? பாஸ்டர்ஸுடைய உண்மையான தோற்றத்தை இந்த வேதத்தின் அடிப்படையில் நான் பேச பிரசங்கித்தால் எல்லாருக்குமே அவமானம். நான் அப்படி போதிக்க விரும்புறதில்லை. பாஸ்டர்ஸுடைய உண்மையான மறைவான காரியங்களை வெளிப்படையாய் வசனத்தின்படி அடையாளம் காட்டி கொடுத்தால் எல்லாருக்குமே அவமானம். நான் லிமிட்டா பேசுறேன். தயவு செய்து சொல்றேன், இந்த தவறை பண்ணாதீங்க, பரலோகத்தை பூட்டி போடாதீங்க. எந்த அளவுக்கு மத்தவங்க வாழட்டும்னு யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு மத்தவங்க பரலோகத்துக்கு போகட்டும்னு பார்த்து சந்தோஷப்படுங்க. பரலோகத்துக்கு போகணும்னு சந்தோஷப்படுறது எத்தனை பேர்? எனக்கு என் சொந்த அனுபவத்துல சொல்றேங்க. போன 2 மாதத்துல மாசம் 40,000 ரூபாய் காணிக்க வரக்கூடிய சில மனிதர்கள் என்னை விட்டு விலகினார்கள். நான் நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டிருந்தேன். மாசம் 40,000 ரூபாய் காணிக்க வரக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆதரவாயிருந்த சிலர் என்னை விட்டு விலகினார்கள். இன்னைக்கு வரைக்கும் அவர்களை கடிந்து கொள்ளுகிறதற்கு, சபிக்கிறதற்கு என் மன இடம் கூட மாட்டேங்கிறது. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, மந்த்லி 40,000 ரூபாய் எனக்கு காணிக்க கிடைக்கும். அதை அப்படியே கொண்டு கிராமத்து ஊழியர்களுக்கு நான் உதவி செய்வேன். ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளிலே அவர்கள் என்னை விட்டு விலகினார்கள். என்னை ஜெபிக்க கூப்பிடுகிறதில்லை. அவர்கள் எல்லாம் உலகத்துக்குள்ளே புறஜாதிகளிலே ஊறி போன பழம்பெரிச்சாலிகள். அவர்களை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்துகிற 25 வருஷம் ஆச்சு. 1 நாள் 2 நாள் அனுபவம் இல்ல, 25 வருஷம் அவர்களுக்காய் அழுதிருக்கிறேன், கண்ணீர் வெடித்திருக்கிறேன். என்னுடைய இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி இருக்கிறேன். நல்ல சபைகளில் அவர்களை கொண்டு இணைத்திருக்கிறேன், பேப்டிசம் எடுக்க வைத்திருக்கிறேன், ஊழியத்தில் அவர்களை இணைத்திருக்கிறேன், ஊழியக்காரனோடு இணைத்திருக்கிறேன். இப்பொழுது சொல்லுகிறார்கள், எங்களுடைய சபை நல்லாய் போதிக்கிறது, நீங்கள் கடினமாய் போதிக்கிறீர்கள், நீங்கள் எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் காட்டி கொடுத்த சபை போதும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் தினமும் காலையில் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன்,
அவர்களை கடிந்து கொள்வதற்கு சபிக்கிறதற்கு மனம் வர மாட்டேங்கிறது. நான் அவர்களுக்கு போகிற பாதையிலே பரலோகத்தை அவர்களுக்கு பூட்டி போட எனக்கு என்ன இல்லை? மனம் இல்லை, அதிகாரம் இல்லை. போய் சேரட்டுமே பரலோகத்துக்கு. எனக்கு காணிக்க தராததுனால இவர்கள் பரலோகத்துக்கு போக வேண்டாம் என்று நான் சொல்ல முடியாது. என்னை ஆதரிக்கவில்லை என்பதற்காக அவர்களை நான் சபிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. ஆண்டு விட்டு கேட்பேன், அவர்களுக்கு என்னை உரிமையாளியாக்கி கொடுத்தவர் இப்பொழுது என்னை வெளியே தள்ளுவதற்கு நீர் துணை நின்றது காரணம் என்ன? ஒரே கேள்வி அதான். ஊழியக்காரங்க தயவு செய்து தெரிஞ்சுங்க, பரலோகத்தை விசுவாசியுடைய இருதயத்தில் அந்த வாஞ்சியை உருவாக்குங்க. 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் பவுல் அதை தான் எழுதுறார் கொரிந்து சபைக்கு. இந்த போர்வையை களைந்து நான் பரலோகத்துக்கு போக எப்படி இருக்கிறேன்? ஆசையாய் வாஞ்சையாய் இருக்கிறேன் என்றார். யாருக்கு இடரலா ஊழியக்காரங்க இருக்காதீங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே ஊழியக்காரங்களுடைய அவல நிலைமை, ஒவ்வொரு போன் கால் வர்றதை பார்த்தா தலையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. கேவலமா இருக்கு. நேற்று ஒரு விசுவாசி வந்து வீட்டு வாசல்ல இருந்து சொல்லிட்டு போறார், இந்த சபையில இருக்க எங்க பாசி எங்களை வந்து விசிட் பண்றதில்லை, எங்களை விசாரிக்கிறதில்லை, எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யறதில்லை, எங்களை பார்க்கறதில்லை. அவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னையா இது? நாங்க ஒரு சபையில இருக்கிறோமா இல்லையான்றது அவங்களுக்கே மறந்து போகிற அளவுக்கு இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், நீங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது ஐயா. ஊழியக்காரங்க உங்ககிட்ட என்ன சாவி இருக்கு? பரலோக சாவி உங்க கையில. நீங்க சோறு தண்ணி இல்லாம கூட ஊழியம் செஞ்சாலும் பரலோக சாவி உங்ககிட்ட இருக்கு. நீங்க நல்ல வசதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தாலும் உங்ககிட்ட என்ன இருக்கு? பரலோக சாவி உங்ககிட்ட இருக்கு. ஒரு விசுவாசி 10 கோடி ரூபாய் வீட்டுல வாழலாம். நீங்க 10,000 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்டுல வாழுவீங்க. ஆனா அந்த விசுவாசி பரலோகத்துக்கு போறதுக்கு சாவி எங்க இருக்கு? தடை பண்ற சாவி யார்கிட்ட இருக்கு? நீங்க தடை பண்றீங்களா, அவங்க பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஊழியக்காரங்க வேதத்தை போதிக்கிறவங்க செய்யற பெரிய தப்பு, பரலோகத்தை பூட்டி போடுறாங்க. தானும் போகிறது இல்ல, போகிறவங்களையும் போக விடுறது இல்லை. ஒரு பெரிய ஸ்தாபன தலைவர் வீட்டுல வேலை செய்யற அந்த அம்மா எங்க பார்த்து பரலோகத்துக்கு போனா நான் போயிருவேன், அவரே போக மாட்டாரு, அப்புறம் நான் எங்க போவேன்? நான் எங்க? நல்ல கவனிங்க. உங்க கூட வேலை செய்கிற, உங்க கூட பழகிறவங்களுக்கு தெரியும் எங்க பாஸ்டர் பரலோகவாசி, நானும் பரலோகவாசியா வாழுகிறேன். எங்க சபை போதகர் எப்படிப்பட்டவரே? பரலோகவாசியா? ஐயோ, நிறைய விசுவாசிகளுடைய குமரல் சத்தம் வெளியில தெரிஞ்சதுன்னா ரிப்போர்ட்டர்களுக்கெல்லாம் சந்தோஷம், பேப்பர்களுக்கெல்லாம் சந்தோஷம், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நிறைய சந்தோஷம். வெளியே தெரிய கர்த்தர் விடாம வச்சிருக்கிறார். அது தேவன் தன்னுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவதற்காக. தயவுசெய்து சொல்றேன், நீங்க இந்த தவறை பண்ணாதீங்க. கிராமத்துல ஊழியம் செய்தாலும் பட்டணத்துல ஊழியம் செய்தாலும் பரலோகத்தை பூட்டி போடுகிற தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள். பரலோகத்துக்கு மற்றவங்க போறாங்களா, சந்தோஷப்படுங்க. விசுவாசி எப்படினாலும் பரலோகம் போய் சேர்ந்தா போதும். அந்த மனநிலைமைக்கு சபை போதகர்கள் வந்தா சபைகள் எல்லாம் பரலோகவாசிகள் நிறைந்த சபையா மாறிடும். அவன் எப்படி அந்த சர்ச்சுக்கு போயிடுவான்? அவன் அந்த பாஸ் எப்படி எங்க விசுவாசி அந்த சபைக்குள்ள ஏத்திடுவான்? என்ன இது? நான் எவ்வளோ ஆத்துமாக்கள் ஆதாயம் பத்தி பல சபையில சேர்த்து விட்டு இருக்கேங்க. எனக்கு எந்த லாபமும் கிடையாது, பலன் எதிர்பார்க்கிறது இல்லை. ஏன்னா என்னை அனுப்பினவர் கர்த்தர், என்னை நடத்துகிறவர் கர்த்தர், என்னை போஷிக்கிறவர் கர்த்தர், என்னை பராமரிக்கிறவர் கர்த்தர். அவரோடு நான் பேசி பழகிறேன். என்னை விட்டு போகிறவர்களை குறித்து நான் கவலைப்படவில்லை. ஏனென்றால் எல்லாரும் பரலோகம் போய் சேர வேண்டும் என்பது ஊழியக்காரனுடைய பெரிய சிந்தையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய வார்த்தையினாலோ செய்கைகளினாலோ விசுவாசிகளுக்கு பரலோக போகிற பாதைகளை அடைத்து விடாதீர்கள். பரலோகத்தை என்ன செய்யாதீங்க, பூட்டிடாதீங்க. ஒரு விசுவாசி உங்ககிட்ட 6 மாசம் நெருங்கி பழகும் போது முதல்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. 6 மாசம் கழிச்சு உள்ளுக்குள்ள வேற மாதிரி மாறிடுவாங்க. பாஸ்டர் நல்லா இருந்தாருங்க, ஐயா ஒரே சண்டைங்க, எப்ப பாரு மத்தவங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு.
எப்ப பாரு பணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுதுங்க, நான் ஒரு சபையில கொண்டு சேர்க்கிறேன். அந்த சபையில போய் சொல்றேன், பாஸ்டர் இந்த ஆத்மா வருது, பின்வாங்கி போன ஆத்மா, மிந்தி கர்த்தருக்குள்ள இருந்தா பின்வாங்கிட்டான், இவனை சர்ச்சில் சேர்த்து கொஞ்சம் இவனை உற்சாகப்படுத்தி கர்த்தருக்குள்ள வழி நடத்துங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சர்ச்சில் கொண்டு அந்த பாஸ்டர் அந்த பையனை வச்சு பேசி விட்டாச்சு. அந்த பையன் ஒரு 23 கார் வச்சு டிராவல்ஸ் நடத்துறான். அப்ப இவனை கொண்டு அந்த வீட்டு பக்கத்திலேயே சர்ச் இருக்கிறதுனால சரி கொஞ்சம் டிராவல்ஸ் கம்பெனிக்கும் அந்த சர்ச்சுக்கும் பக்கம், வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் பக்கம், சரி சண்டே சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு கொண்டு சேர்த்து விட்டாச்சு. இந்த பாஸ்டர் எனக்கு சேர்த்து விட்டதோட விட்டா நான் கொஞ்ச நாள் அதை ஃபாலோ பண்ணல. அந்த பாஸ்டர் கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, இவர்கிட்ட வந்து எங்க போனாலும் டிராவல்ஸ் எடுத்துட்டு போறது, காசு கொடுக்கறது இல்லை. நான் நாமக்கலுக்கு ஊழியத்துக்கு போறேன்னு இவன்ட்ட ஒரு கார் எடுத்துட்டு போயிருது, டிரைவரை கூப்பிட்டு வந்து பார்த்தா ஊழியத்துக்கு தான் போயிட்டு வந்தேன், காசு கொடுக்கறது இல்லை. எங்காவது கன்வென்ஷனுக்கு போனா அந்த அவன்கிட்ட கன்வென்ஷன் போற இடத்துல காசு வாங்கிறது, இவன் கார்ல 3 நாள் போயிட்டு வந்துட்டு இவனுக்கு காசு கொடுக்கறது இல்லை. ஒரு நாள் போன் பண்ணி சொன்னா, பாஸ்டர் என்ன நீங்க பரலோகம் போறதுக்கு வழிகாட்டி ஒரு சர்ச்சில் கொண்டு விடுனா, நரகத்துக்கு போறதுக்கு ஒரு வழிகாட்டி ஒரு சர்ச்சில் கொண்டு விட்டீங்க. அந்த பாஸ்டர் டிராவல்ஸ் ஓட்டி ஓட்டி எனக்கு 75,000 ரூபாய் பணம் தரணும். எனக்கு கிறிஸ்தவமே வேண்டான்ட்டான், செத்த போயிட்டாங்க. முன்பு பின்வாங்கினதை விட இப்ப மோசமா பின்வாங்கிட்டான். ராசி சம்பந்தப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுறான். ஒரு மனிதன் ஒரு மலையாளி கேரளால இருக்கிற ஒரு ஐயர் பொண்ணை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தான். இந்த குடும்பம் கர்த்தருக்குள்ள வளரணும்னு பார்த்தா அந்த அம்மா கேரளால இருந்து வந்ததுனால அவங்க கொள்கையில தன் கணவனையும் தன் பெரிய மாமியார், சின்ன மாமியார், இவங்க முழு குடும்பத்தையும் இழுத்துட்டு போகுது. திடீர்னு இவருக்கு வியாதி வந்து சாகர மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. அந்த அம்மா புருஷனையும் குடும்பத்தையும் விட்டுட்டு போற நிலைமையில எங்கேயாவது போய் செத்துடலான்னு போகும்போது ஒரு விசுவாசி கண்டுபிடிச்சிச்சு. ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அம்மா இப்படி சாக போறேன் என்ன, கடைசி எனக்கு போன் பண்ணாங்க. அந்த வீட்டுக்கு போனேன், அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அவங்கள சுவிசேஷத்தை சொல்லி அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரக சிலையெல்லாம் அவங்களே தூக்கி குப்பையில கொண்டு போட்டு தேவ பிள்ளையா மாறி ஞான ஸ்நானம் எடுத்து ஒரு சர்ச்சில் கொண்டு விட்டாச்சு. நான் விடும்போது சொல்றேன், அந்த பாஸ்டர் காசு கேட்டா கொடுக்க கூடாது. அந்த பாஸ்டர் காசு கேட்டா கொடுக்க கூடாது. நீங்க ஊழியத்துக்கு கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு சபைக்கு போங்க, முடிஞ்ச காணிக்கை போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாங்கன்னு சொல்லி அனுப்புனேன். இவங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்க. இவங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணார், அந்த கணவனுக்கு தெரியாம மனைவிட்ட 40 பவுன் நகையை வாங்கிட்டாரு. எதுக்குன்னா அமெரிக்கா போகணும், டிக்கெட் எடுக்கணும். எவ்வளவு வாங்கிட்டாரு? 40 பவுன் நகையை வாங்கி அடகு வச்சிட்டார். அவர் அடகு வைக்கும் போது சொல்லி இருக்கிறாரு, இஸ்ரவேல் ஜெயக்குமாருக்கு தெரியாம பாத்துங்க. 40,000 பணத்தையும் கொடுத்து ஒரு 35,000 ரூபாய், 40 நகையும் கொடுத்து 35,000 ரூபாய் பணத்தையும் கொடுத்துட்டாங்க. இவர் 3 மாசத்துல தாரன்னு சொல்லி 1.5 வருஷம் ஆகி போச்சு. அல்லேலூயா. அவங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. எங்கிட்ட கொடுத்து கேட்கறாங்க, பாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லுவோம், எங்க கிட்ட கோவப்படக்கூடாது, சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? இந்த மாதிரி பாஸ்டர் ஒரு 40 பவுன் நகை கேட்டாரு, அடகு வைக்கிறதுக்கு கொடுத்தோம், ஒரு 35,000 பணத்தை கொடுத்தோம், 3 மாசத்துல தாரேன்னாரு, 6 மாசத்துல தாரேன்னாரு, இப்ப 1.5 வருஷம் ஆச்சு, வீட்டுக்குள்ள பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப நாங்க எதுக்கு கிறிஸ்துக்குள்ள வந்தோன்றது எங்களுக்கு கேள்விக்குறி ஆயிடுச்சு. என்ன பண்றது? சரி, நான் சொன்னேன், பாஸ்டர் கிட்ட கேட்காதீங்க, ஒரு லெட்டர் எழுதுங்க, இந்த நகையினாலும் பணத்தினாலும் எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, நாங்க கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு ஏதுவா இருக்கு, அதனால பணத்தை கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு எழுதுங்க. அவர் அதை எழுதி கொடுத்து, யாரா 2 பேர் இறக்குங்க, மீதி எல்லாம் உட்காருங்களேன், 2 பேர் இறக்குங்க, மீதி எல்லாம் உட்காருங்க, எழுதி கொடுத்துட்டாரு. ஏங்க அந்த பணத்தை கொடுத்த அடுத்த 6 மாசத்துல அவங்க யெகோவா விட்னஸ்க்கு போயிட்டாங்க. அந்த விசுவாசி, நான் கேட்கிறேன், என்ன பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ் எல்லாம் பணம் பொருள்னு கேட்கிறான் பாஸ்டர், யெகோவா விட்னஸ்ல ஒண்ணும் கேட்கறது இல்ல பாஸ்டர், காணிக்கையே கேட்க மாட்டேங்க யெகோவா விட்னஸ்ல. யெகோவா விட்னஸ்காரங்க காணிக்கை கேட்டிருக்கிறதா எங்க பாத்திருக்கீங்களா? அந்த அம்மா சொன்ன ரிசல்ட் பாஸ்டர், பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆராதனை நடத்தினாலும் 10 காணிக்கை எடுக்கிறான். யெகோவா விட்னஸ்காரங்க காணிக்கை எடுக்கிறது இல்ல பாஸ்டர், பணமே கேட்கறது இல்ல. எங்களை வந்து விசாரிக்கிறாங்க, எங்களை தினம் போதிக்கிறாங்க, எங்களை வழி நடத்துறாங்க.
பரலோகமே வந்து இறங்குற மாதிரி எங்களை என்கரேஜ் பண்றாங்க. அதனால நாங்க 5 பேருமே அங்க போயிட்டோம். எனக்கு இடியே விழுந்துருச்சுங்க. பெந்தேகோஸ்தே பாஸ் வேதத்தை போதிக்கிறவங்க எதை மூடுறாங்க? நம்ம பண்ற பெரிய தவறு என்ன? பரலோகத்தை பூட்டி போடுகிறோம். இப்படி நிறைய அனுபவத்துல பேசுறேன். இப்படி நிறைய விசுவாசிகளை சபையில கொண்டு விட்டா அவங்க இப்படி நிறைய குடும்பங்கள் என்ன விட்டு விலகினா கூட பரவாயில்லங்க, கர்த்தரை விட்டு விலகுது, நித்தியத்தை விட்டு விலகுது, பரலோகத்தை விட்டு விலகுதுங்க. பரலோகத்தை பூட்டி போடுற ஒரு தவறை நீங்க பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எல்லாரும் பரலோகம் போ, எல்லாரும் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாரும் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுங்களேன். எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாரும் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுங்க. எல்லாரும் ஆத்துமாதாயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, எல்லாரும் பரலோகம் போகணும்னு ஆசைப்படுங்க. பரலோகத்தை பூட்டி போடுற வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே ஏங்க? தப்பே பண்ண போறாங்க, கொஞ்ச நேரத்தில் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரியுது. அப்பத்தை எடுத்து ரசத்தில் தோய்த்தவன் வாயிலை கொடுத்து செய்ய வேண்டிய வேலையா அவர் தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் என்று தெரிந்தும் அந்த வேலையை துரிதமாய் செய்ய சொல்றார் என்று சொன்னார். பரலோகத்துக்கு எவ்வளவு வேகமா ஆள் சேர்க்கணும் யோசித்து பாருங்க. நீங்க எல்லாம் பரலோகத்துக்கு ஆள் சேர்த்திருக்கிற நம்பிக்கை இருக்கா? எத்தனை பேர் நீங்க ஆயத்தம் பண்ணினவர் பரலோகத்துக்கு போவாங்க? சபையில 800 பேர் இருக்காங்க, பரலோகத்துக்கு 8 பேர் போவானா தெரியலையே. ஏங்க அன்னைக்கு இருந்து எத்தனையோ லட்சம் கோடி பேர் இருந்தாங்க, 8 பேர் தான் வேலைக்குள்ள போனாங்க. அதான் பரலோகம். உலகமே அழிய போகுது, 8 பேர் தானே. அப்ப உங்க சர்ச்சுக்குள்ள எவ்வளவு பேர் இருந்தாலும் எவ்வளவு பேர் பரலோகத்துக்கு போறாங்க? நாம எத்தனை பேருக்கு இடர்ல இருந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு முன்மாதிரி இல்லாம இருந்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு சாட்சி இல்லாம இருந்திருக்கிறோம், எத்தனை பேரை நாம இருள தள்ளி இருக்கிறோம், எத்தனை பேரை கசப்புல தள்ளி இருக்கிறோம், எத்தனை பேரை பகையில தள்ளி இருக்கிறோம், எத்தனை பேர் இருள தள்ளி இருக்கிறோம், எத்தனை பேரை நாம நமக்கு விரோதியா நாமளே உருவாக்கி வச்சிருக்கிறோம். அந்த தப்பு வேலையை நீங்க செய்தீங்கன்னா நீங்க பரலோகத்தை பூட்டுறீங்கன்னு அர்த்தம். ஒரு விசுவாசி காணிக்க தரதான் செய்யும், சில நேரத்துல தராது. உடனே பரலோகத்துக்கு கதவை பூட்டிடுறதா? ஆமென். வேண்டாம். தயவு செய்து சொல்றேன், நமக்கு பலன் அளிக்கிறவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். நமக்கு நன்மை செய்கிறவர் கர்த்தர் தான். ஊழியக்காரனுக்கு நம்ம பிரதான வேலை வேதத்தை போதிங்க, ஆனா பரலோகத்தை பூட்டாதீங்க. நீங்களும் பரலோகத்துக்கு போகாம இருந்துடாதீங்க. பரலோகம் போனுங்க. கிறிஸ்துவே பரலோகம் தானே, கிறிஸ்துவே நித்திய ஜீவன் தானே. நித்திய ஜீவனை பத்தி யாரும் பேசுறது இல்ல, பரலோகத்தை பத்தி யாரும் பேசுறது இல்ல. ஆத்துமாதாயம் பண்ணு, இரவு ஜெபி, 72 மணி நேரம் ஜெபி, 12 மணி நேரம் ஜெபி. வீட்டுல புருஷன் கூட சண்டை போட்டா இங்க 12 மணி நேரம் ஜெபத்துக்கு வா. குடும்பமே வேண்டானா 72 மணி நேரம் ஜெபத்துக்கு வா. எதுக்குயா? சில சென்னையில எல்லாம் சில மால் இருக்கு. அந்த மால்ல பாத்தீங்கன்னா நீங்க காலையிலே போயிடலாம், ஃபுல் ஏசி. ஒரு 100 ரூபாய் எடுத்து ஒரு டீ குடிக்கிறதுக்கு காசு வச்சுட்டு மாலுக்கு போய் காலையில 9:30 இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நீங்க எங்க இருக்கலாம்? மால்ல உட்காரலாம், சுத்தி சுத்தி வரலாம், ஏசி இருக்கும், நல்ல ஜாலியா இருக்கும், நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும், நல்ல நல்ல கடை இருக்கும், நல்ல நல்ல கவர்ச்சிகரமான ஆட்கள் வருவாங்க, கவர்ச்சிகரமான காரியங்களை பார்த்துட்டு 5 மணி வரைக்கும் எங்க இருக்கலாம்? மால்ல. ஏசி இலவசம், பாத்ரூம் இலவசம், தண்ணி இலவசம், எல்லாம் இலவசம். விருப்பப்பட்டா காசு செலவு பண்ணுனா 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு டீ குடிச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஆமென், ஆமென். அந்த வாய்ப்பு கூட சபையில இப்ப இல்ல. ஏன் தான் சர்ச்சுக்கு ஓரமா இந்த பாத்து ஒரே சபிக்கிறார். என்னவோ அன்னைக்கு பேசிட்டேன் பாஸ்டர், வீட்டுக்கு வந்தாரு, ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், அதை பிடிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா எனக்கு தான் பெருசம். இது என்ன அநியாயம், இது என்ன அக்கிரமம்? மால்ல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் இளைப்பாறுதலா இருக்கலாம், சர்ச்சில் வந்து 2 மணி நேரம் உட்கார முடியல. பரலோகத்துக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்து. ஊழியம் எனக்கு ஒரு பிரதர் எனக்கு போன் பண்றார், பாஸ்டர் நான் இந்த சபை விசுவாசி. ரைட், ரொம்ப நல்லது பிரதர், எங்க இருந்து பேசுறீங்க? இந்த இடத்துல இருந்து பேசுறேன். என்ன பண்றீங்க? ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் பாஸ்டர். என்ன கஷ்டம்? நான் வந்து நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன்,
எங்க பாஸ்டர் ஊழியம் செய்ய நீ என்ன ஊழியத்துல கோர்த்து விட்டு நான் அங்க போய் இங்க போய் ஊழியம் செஞ்சு கடைசியில பிசினஸ் எல்லாம் போயிடுச்சு. என் பிசினஸ் எல்லாம் கூட இருந்தவன் திருடிட்டான், வேலை செய்தவன் திருடிட்டான். இப்ப பிசினஸே இல்ல பாஸ்டர், என் நிலைமை ரொம்ப பரிதாபம், வீட்டு வாடகை கொடுக்க முடியல. மனைவி பிள்ளைங்க கேட்குறாங்க, கண்ட இடத்துக்கு போகாதீங்க, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போனீங்களா, மீதி நேரத்தில் பிசினஸை கவனிங்கன்னு எவ்வளவு சொன்ன நீங்க கேட்கல. புதன்கிழமை ஊழியம் பாஸ்டர் கூப்பிட்டுட்டு, செவ்வாய்க்கிழமை ஊழியம் பாஸ்டர் கூப்பிட்டு, இப்ப பாச்சரித்து கோடீஸ்வரன் ஆயிட்டாரு, நீங்க தேஞ்சு போயிட்டீங்க. ஆக்சுவலா இப்ப என் மனைவி பிள்ளைங்களாம் திட்டுறாங்க, பாஸ்டர் இன்னைக்கு பீஸ் கட்ட பணம் இல்லை, இந்த மாசம் வாடகை கொடுக்க பணம் இல்லை, கம்பெனியை மூடிடலான்னு யோசிக்கிறேன், கடன் ஜாஸ்தி ஆயிட்டு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஊழியம் செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கான், அவன் குடும்பத்தை நடத்துறதுக்கு நீ தான் புருஷன், அறிவில்லை உனக்கு? ஊழியம் செய்யறதுக்கு எத்தனை பேர் இருக்கான்? கோடி பேர் இருக்கிறான். உன் பொண்டாட்டிக்கு நீ தான் புருஷன், அறிவில்லை உனக்கு? உன் பிள்ளைக்கு நீ தான் தகப்பன், அறிவில்லை? அந்த பாஸ்டர் கூப்பிட்டாருன்னு கம்பெனியை போட்டுட்டு நீ போயிட்டு எல்லாம் திருடிட்டு இன்னைக்கு கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு வீட்டு வாடகை கொடுக்க முடியல, சோறு திங்க வழி இல்ல, பீஸ் கட்ட வழி இல்ல, நீ கலங்கி நிக்கிற. மனைவி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பிரசங்கத்தை கேட்டிருந்தா திருந்தி இருப்பேன் பாஸ்டர். நான் எல்லாம் அழிஞ்ச பிறகு தான் உங்க பிரசங்கத்தையே கேட்கிறேன். பிசினஸ்ல இருக்கிறவங்கள ஊழியத்தை கூட்டு போவாதையா? அவன் ஒத்த இல்ல, அவன் சாப்பிடறான், பொண்டாட்டி பிள்ளை சாப்பிடுது, அவனை நம்பி 10 குடும்பம் பிழைக்கும். ஆதாயத்துக்கு ஊழியத்துக்கு வா, கத்தருக்கு வா, பரலோகம் போயிடலாம் அவனை நடுத்தரில் கொண்டு விட்டு கழுத நீயும் பரலோகம் போக மாட்டே, அவனும் பரலோகம் போக விடுறது இல்லை. கேட்டா கத்தருக்காக ஒரு நாள் லீவ் போட்டு வரோம், என்ன புடுங்குற லீவ் போடுறது? அறிவு கட்ட மனிதங்க ஊழியக்காரங்கள தைரியமா சொல்றது, கத்தருக்காக வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா? எதுக்கு லீவ் போடணும்? அவன் செத்து போய் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடுவியோ? அறிவு இல்ல? ஊழியக்காரன் அறிவா இருக்கணும். சில கம்பெனி எல்லாம் 1 நிமிஷம் 1 மணி நேரம் பர்மிஷன் போட முடியாது. சில கம்பெனில லீவ் எடுத்தா வேலையை விட்டு எடுத்துருவான். இவன் சொல்லுவான், கர்த்தர் ஒரு வழி அடைச்சா இன்னொரு வழியை திறப்பார். ஏய், எந்த கர்த்தர் அது? உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ செய்யல. பிசினஸ் பண்றவன் கார் வச்சிருக்கான், அவனை கூப்பிட்டு போயிடுறது ஊழியத்துக்கு, கிராம ஊழியத்துக்கு. பிரதர், கர்த்தருக்காக இந்த காரை உபயோகப்படுத்துங்க, தேவன் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஊழியக்காரன் கோடீஸ்வரன் ஆயிருவான், அவன் பரதேசி ஆயிருவான். பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஊழியத்துக்குள்ள இழுக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு துட்டு வேணுமா? கத்தட்ட கேளு. பிசினஸ் பண்றவன போன் பண்ணி வண்டியை கொண்டு வா, காரை கொண்டு வா, வண்டியை கொண்டு வா, குதிரையை கொண்டு வா, கழுதையை கொண்டு வா, ஆட்டோவை கொண்டு வா. கர்த்தர் உனக்கு தருவார். என்னத்தை தருவார்? அவன் 6 மாதம் 1 வருஷம் அவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு கடைசியில் இந்த பாஸ்டரா பிசாசுன்னு சொல்லிட்டு உன்னையும் பரலோகத்துக்கு விட மாட்டான், அவனும் போக மாட்டான். இதே ஒரு ஆர்சி சபையில் ஒரு விசுவாசி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பானா? ஒரு சிஎஸ்சி சபையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பானா? பெந்தேகோஸ்தே பாஸ்டர்ஸ்ங்க இந்த பரலோகத்தை பூட்டி போடுகிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். கழுத பயில்வ தானும் போறதில்லை, போறவனையும் விடுறதில்லை. இவனுக்கு துட்டு கொடுத்தா இவன் நேர கொண்டு போய் விண்கலத்துல ஏத்திட்டு போய் விட்டுட்டு வந்துடுற மாதிரி பேசுவான், நாசா விஞ்ஞானி மாதிரி. இவனுக்கு ஒண்ணும் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு பய போக மாட்டேன் பரலோகத்துக்கு. ஸ்டேஜ்லயே சொல்லிடுவான், டேய் திருட்டு பயல்வளா. அப்படிதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஏனி பாஸ்டர்ஸ் எல்லாரையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தேவன் தள்ளப்பட்டு இருக்கிறார். ஒருத்தரை சொல்லலங்க, எல்லா வேத பாரகரையும் தான் கத்த சொன்னார். பரலோகத்தை பூட்டி போடுற வேலையெல்லாம் செய்யாதீங்க. அது ஏழை விசுவாசியா இருக்கலாம், பரதேசி விசுவாசியா இருக்கலாம். உங்க கான்செப்ட் அவங்களை எங்க கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். தரிசனம் உள்ள ஒரு பாஸ்டர்ஸை காட்ட முடியாது. இந்த 2 எழுத்து சபை இருக்கு. இந்திய தேசத்தினுடைய ஊழியத்தை கெடுத்ததே அந்த பரதேசி நாய்ங்க தான். 2 எழுத்து சபை. எல்லாரும் ஊழியம் செய்ய, எல்லாரும் ஆத்மாதாயம் பண்ணு. இவனுக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒரு சர்ச்சை, எல்லாரையும் ஊழியக்காரன் ஆக்கிட்டான். கழுத பை இவனும் ஏஜி, இவனும் பரலும் போக மாட்டான், போறவனையும் சின்ன பையனையும் விட மாட்டான். ஏஜில வளர்ந்து அப்படியே நிக்கிறான், அவனையும் போக விட மாட்டான். ஏங்க ஊழியம் யாருக்கு கொடுத்ததுங்க? எல்லாரும் பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது.
கொண்டு போறதுக்குன்னு இஸ்ரவேல் ஜெயக்குமாரை வச்சிருக்கிறார், உங்களை வச்சிருக்கிறார். நீங்க சுவார்த்தி நீங்களோ இல்லையோ, உங்களால சிலரை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அதையும் மறந்துட்டீங்க. உங்களுக்கு வஸ்திரம் கிடைக்கதோ இல்லையோ, நீங்க நிறைய பேரை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அந்த வேலையை செய்யுங்க. பெரிய சர்ச்சு கட்டுறது, பெரிய மால் மாதிரி சர்ச்சு கட்டுறது, பெரிய ஸ்பீக்கர் வாங்குறது, பெரிய பெரிய டெக்கரேஷன், பெரிய பெரிய பயங்கரமான தோற்றங்கள். ஆனா ஒரு வயல் எங்க போறது இல்ல. ஒரு விசுவாசி சொப்பனம் பாக்குது, பார்த்துட்டு ஒரே அழுக, ஓன்னு அழுவுது. என்னம்மா? நான் ஒரு சொப்பனம் கண்டேன் பாஸ்டர். என்னம்மா? நான் நரகத்தில் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாஸ்டரும் நரகத்தில் இருக்கிறாங்க. அதிகமா நீ அழுகுற பாவி பயிலும், அவனும் போயிடலாம், என்னையும் நரகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது வேற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் பேரெல்லாம் சொல்லுது. ஏமா நீ ஏன் வம்பு பிடிச்ச? நீ சும்மா பாஸ்டர், நான் தரிசனம் கண்டம் பாஸ்டர். அந்த பாஸ்டர் அங்கே இருந்தா, இந்த பாஸ்டர் இங்கே இருந்தா, இந்த பாஸ்டர் இங்கே இருந்தா, எல்லா பாஸ்டரும் அங்கதான் இருக்காங்க. எங்க? நரகத்துல. தோத்திரம். எங்க போக, எங்க கூட்டாதீங்க, நரகத்தை கூட்டுங்க, பரலோகத்தை திறங்க. பரலோகத்தை பூட்டிட்டு நரகத்தை திறந்து நானும் போறேன், நீயும் வா. ஐயோ, சில விசுவாசிங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வெளியே பேசினா கேவலம். வெளியே சொல்ல முடியாது. நிறைய போன் கால் வருது. ஐயோ, மெசேஜ கேட்டுட்டு அப்பா என் மண்டே வெடிச்சு நான் ஊழியமே வேண்டான்றேன். உண்மையை சொல்றேன். காலையில கூட ஊழியமே வேணாம், விட்டுரும். இந்த அந்த அட்டூழியம் பண்ற இந்த பயல் வேலை வச்சுக்கிட்டு இவங்க நடுவில் நான் ஏன் உருண்டு சாகுறேன்? இனி சோறு கொடுத்து பரலோகத்துக்கு கூட்டு போயிடும். ஊழியமே வேண்டாம். நீ காலையில கூட அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஏ, நான் திறந்து வச்சுட்டு வந்து அவன் பூட்டிட்டு வரான். நான் சத்தியம் சொல்லி பரலோகத்தை திறந்து வச்சா அந்த நாய் போய் பூட்டிட்டு வருது, பெரிய நாய். வாட்ஸ்அப்ல மெசேஜ் கேட்டுட்டு ஒருத்தர் கேட்டிருக்கிறார், நீங்கள் சிலரை நாயின் சொல்லுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாயின்னு சொல்லுவாங்க, நாய பேய் நான் சொல்லுவாங்க. கக்குனது தின்ற நீ நாய் தானே. பூனை கக்குனது திங்காது, சுத்தமான மிருகம். நாய் அப்படி இல்ல, கக்கிட்டு தின்றோம். நீ எது நல்லது இல்லைன்னு கெட்டது இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருக்குள்ள வந்து ஊழியக்காரனாகி மறுபடியும் அதை போய் தின்றிய நீ நாயிலையும் கொடூரமான நாய். சிலர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, நீங்க கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க பாஸ்டர். எப்படி பேசணும்? டீசெண்டா பேசுங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஆண்டவராலேயே டீசெண்டா பேச முடியல. ஐயோன்றாரு பரிசேயரே, வேதபாதகரே, உங்களுக்கு ஐயோ, ஓநாய்களே உங்களுக்கு ஐயோன்றார். அவர் பரம்பரையில வந்தவன், நான் அப்படிதான் பேச முடியும். தயவுசெய்து சொல்றேன், வசனத்தை பேசி ஜனங்களை பரலோகத்துல போய் சேர்க்க பாருங்க. சர்ச்செல்லாம் பரலோகம் கொண்டு போவாது. எல்லா பெந்தகோஸ்து சர்ச் அழியும். அது தீர்க்க தரிசனமா 2 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிபிஎம்ல வாரத்துக்கு 2 லீடர் செத்துட்டு இருக்காங்க. அழிய போதே. இன்னொரு அந்த வியாதி இன்னொரு சர்ச் இன்னொரு ஸ்தாபனத்துக்கு பரவிட்டு இப்படி நிறைய பரவுன்னு சொல்றாரு. எல்லாம் அழிகிற வரைக்கும் கர்த்தர் விட மாட்டாராம். எதை? நீ காலையில கூட சொன்னேன், எந்த கோஸ்து ஊழியமே இல்லாம போயிரும் போல இருக்கு. தோத்தன் அப்படிதான் இருக்கு. ஏன்னா வேறு இல்ல. என்ன இல்ல? வேறு இல்ல. வேறு இல்லாத மரம் நிக்காது. சின்ன ஊழியம் செஞ்சீங்களா, ஒரு பனை மரத்தை போல இருங்க. அது எத்தனை மழை அடிச்சாலும் காத்து அடிச்சாலும் அது என்ன செய்யும்? நிக்கும். கண்மலையின் மேல் கட்டுங்க ஆலயத்தை, கண்மலையின் மேல் ஊழியத்தை கட்டுங்க. அங்க இருந்து காமிங்க, அதோ தெரியுது பாருங்க அந்த பரலோகம், அங்கதான் நம்ம போறோம்னு சொல்லுங்க. எங்க? ஜனங்களுக்கு பரலோகத்தை காட்டுங்க, அதோ தெரியுது பாருங்க. நிலான்னு சொல்லி சோறு ஊட்டின குழந்தைய போல ஜனங்களுக்கு சொல்லுங்க பரலோகம். ஆத்துமாதாயம் பண்ணு, 12 மணி நேரம் ஜெபம் பண்ணு, காணிக்க கொண்டா, நீ ஊழியத்தை காரணம் கணம் பண்ணு. பரலோகத்துக்கு போன ஒரு போய் போக மாட்டான், அவனும் போக மாட்டான், இவனும் போக மாட்டான். தயவு செய்து ஊழியக்காரங்க நலமான வார்த்தைகளை போதிக்கிறீர்கள். பரலோகத்துக்கு எல்லாரையும் கொண்டு போக பிரயாசப்படுங்க. நீங்களும் பரலோகத்துக்கு போங்க. அல்லேலூயா. உங்களுடைய எனக்கு கான்செப்ட் அதாங்க, பரலோகத்துக்கு நான் போகணுங்க.
என் அப்பாவை பார்க்கணும், எஜமான பார்க்கணும், நோவாவை பார்க்கணும், ஏனோக்க பார்க்கணும், எலியாவை பார்க்கணும், பவுலை பார்க்கணும், பேதுருவை பார்க்கணும், யாக்கோபனை பார்க்கணுங்க. இங்க எதுவுமே எனக்கு வேண்டாங்க. இவங்களெல்லாம் நான் அங்க போய் பார்க்கணும், அவங்களோட பேசணும், அவங்களோட பழகணும். எப்படி கர்த்தருக்காக உயிரை கொடுத்தீங்கன்னு அங்க போய் நான் அவங்கள கேட்கணும். அடுத்த வசனம், இரண்டாவது என்ன தவறு பண்றோம்?